ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2 நாளாக வீடியோஸ் போட முடியல. எல்லோரும் நேற்று ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயம். 2 விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ மோஸ்ட்லி நிறைய வீடுகளில் வந்து குழந்தைங்க வந்து யாரோ ஒருத்தர் வெளியிலேருந்து வராங்க, அவங்க ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் தான் வந்து தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்களுக்கா அந்த இது வராது. அது ஏன் அப்படின்னா, முதல்ல வந்து பேரண்ட்ஸ் சொல்லி பழகணும். பேரண்ட்ஸ் வந்து இப்போ குழந்தைங்க ஏதோ பொருள் எடுத்து கொடுக்குறாங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணி வாங்கிட்டு தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு அது பழகும். ஸோ அந்த மாதிரி பழக்குங்க. ஏன் அது அப்படி தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேசிக்கான நல்ல பண்பு வளர வைக்கிறது வந்து வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ முதல்ல அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க வந்து குழந்தைங்கக்கிட்ட வந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, இல்லை ஏதோ வாங்குறாங்க அப்படின்னும் போது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க வந்து அவங்களும் வந்து யார்கிட்டையாவது ஏதோ வாங்குறாங்க அப்படின்னா அவங்களும் தேங்க்ஸ் சொல்லி பழகணும். அது முதல் விஷயம். இன்னொன்று வந்து சாரி சொல்லி பழகணும். தேங்க்ஸை விட முக்கியமான விஷயம் வந்து சாரி சொல்கிறது தான். ஏன்னா ஒரு சின்ன தவறாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து முன் வந்து ஆமாம் நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஆனால் சின்னதுலேருந்தே அது பழகணும். ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பெரியவங்களுக்கே இப்போ வந்து அந்த குணம் இருக்கிறது கிடையாது. ஒரு ஆஃபீஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை அது நான் பண்ணல, அது அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னொருத்தர் மேலே சாட்டுறதுக்கு தான் வந்து நம்ம ரெடியாக இருக்கோம் பெரியவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து குழந்தைங்க வளரும் போதே வந்து அந்த மாதிரி விஷயத்த வந்து இன்னொருத்தர் மேலே சாட்டுறத வந்து அனுமதிக்காதீங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ சின்னது இந்த சென்ஸ் தெரியாமல் பெரியவங்களோட காலை மிதிச்சிட்டாங்கன்னே கூட வச்சுக்கோங்க. சாரி பாட்டி, சாரி அத்தை அப்படின்னு சொல்லி பழக்க வைங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்ஸு சாரி அப்படிங்கிறது உங்கள் குழந்தைங்களுக்கு முக்கியமாக நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு பழக்க வழக்கம். ஏன்னா இப்போ நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸில் சொல்கிறோம் இல்லையா, ஒரு சிலர் வந்து இப்போ தப்பு அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சாரின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மனசும் வராது. அவங்க வந்து இன்னொருத்தர் மேலே தான் அதை குற்றம் சாட்டுவாங்க. இல்லை இது ஏன் தப்பு கிடையாது, அவங்க சொன்னாங்க, அவங்க செஞ்சாங்க அப்படின்னு இன்னொருத்தர் மேலே தான் குற்றம் சாட்டுவாங்க. ஸோ சின்னதுலேருந்தே வந்து தேங்க்ஸ் சொல்ல பழக்குங்க, சாரி சொல்ல பழக்குங்க. பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. உங்களோட தாட்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திப்போம். பாய்.